அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. குறிப்பாக எந்த இடத்துல பை செய்யலாம், எந்த இடத்துல செல் செய்யலாம், வரைபடம் இது எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ, இந்த காணொளி முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையில் என்ன மாற ஹெட்ஜ் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் ரேஞ்ச் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின், இந்த காணொளியின் நோக்கமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நிஃப்டியோட ஓப்பன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 19,748, ஹை பார்த்தா 19,782, லோ பார்த்திங்கன்னா 19,658 உள்ளது. நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது வீக்லி ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். இந்த வீக்லி ஓப்பன்லேருந்து தான் இந்த வீக்கோட ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். அப்போது இன்றைக்கி ஓப்பன் வந்துட்டு நம்மளுக்கு டெய்லி, தினமும் டெய்லி ரேஞ்ச், ஒரு டெய்லி கேண்டில் ரேஞ்ச், கேண்டிலோட ஹை, கேண்டில் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. வரைபடம் பார்க்க மாட்டோம், கேண்டில் சைஸ்ன்னு சொல்கிற நினைக்க வேண்டாம். உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு கேண்டிலோட ஒரு தினத்தோட ரேஞ்ச் என்னவா இருக்குது அப்படின்னு சராசரி பார்த்தா 100 புள்ளிகளிலிருந்து 150 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். இது இம்பீரியல் வாலிட்டி குறைவாகவும் இம்பீரியல் வாலிட்டி ஜாஸ்தியாகவும், அதே போல் ஆப்ஷன் அட்டவணையில் என்ன மாதிரி ஹெட்ஜ் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் கிடைக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தால் நம்மளுக்கு இப்போ தினமும் 100 புள்ளி டு 150னா அப்போ 19,748 நம்மளுக்கு 100 புள்ளிகள் ஹைக்கும் லோவுக்கும் இம்பேக்ட் வரணும். அப்போ ஹை 19,782 அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 25 புள்ளிகள் இல்லை 30 புள்ளிகள்னே சொல்லலாம். 30 புள்ளிகள் நம்போது நம்மளுக்கு 19,778. அப்போ 34 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலே இருக்குன்னா அப்போ மீதி வந்துட்டு நம்மளுக்கு கீழே தான் இருந்தாகணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு சந்தை. அப்போது ஹைக்கும் லோவுக்கும் உள்ள பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 125 புள்ளிகள் ஹைக்கும் லோவுக்குள் உண்டான ரேஞ்சாக இருந்திருக்கு. காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சந்தை கீழ்முகமாக சென்று திருப்பி ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வர சந்தை ஒரு ஓப்பன் பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதற்கப்புறம் ஒரு இறக்கம், அங்கிருந்து எஸ்டர்டே லோ அப்படிங்கிற இடத்த நம்மளுக்கு கடந்ததுமே அங்கிருந்து ஒரு ஏற்றம். அந்த ஏற்றம் பார்த்திங்கன்னா ஏற்றத்தை தக்க வைக்க பல முயற்சிகள் நடைபெற்றிருக்கு. அதோட ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் மீண்டும் சந்தை இறங்கு முகம் ஆகியுள்ளது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு எஸ்டர்டே லோ அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு கீழாக சந்தை முடிவுற்றிருக்கு. அதன் போக நேற்றைய அட்டவணை எடுத்துக்கிட்டோம்னா, நேற்றைய அட்டவணை நேற்று வர்த்தகம் இல்லையே அப்படிங்கிறது சிலருக்கு தோன்றலாம். கடந்த வர்த்தகம், இதற்கு எப்போது வர்த்தகம் இருந்தோ அது லாஸ்ட் ட்ரேடிங் டேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 19,800 கால் மற்றும் புட் இருந்தது. 19,800 புட்டின் ப்ரீவியஸ் க்ளோஸ் அருகாமையில் நம்மளுக்கு இன்று சந்தை முடிந்துள்ளது. அது என்ன அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, இன்றைய ஓப்பன் அப்படிங்கிறது 19,748. நம்மளுக்கு இன்று பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை நம்மளுக்கு பிரேக் ஆகலை. அதே மாதிரி நேற்றைய லோ நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கு. அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு எடுத்துட்டா. ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ? 19,745. ஓப்பன் எவ்வளோ? அப்போ ஓப்பனும் ப்ரீவியஸ் க்ளோஸும் அருகாமையில் இருக்குது. அப்போது 19,748 கீழும் 19,745க்கு கீழும் சந்தை வர்த்தகமானாலே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ், ஓப்பனுக்கு கீழ் அப்படின்னு வந்துடும். அப்போது மார்க்கெட் நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி படி நேற்றைய ஹையை நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகலை. அப்படிங்கும்போது சந்தை வந்துட்டு ஹைக்கு, இன்றைய டுடே ஹை என்ன இருக்கோ அதற்கு கீழும், ஓப்பனுக்கு கீழும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழும் வர்த்தகம் நடைபெற்று கொண்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதே ஃபால் உடனடியாக வந்தது. அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பல வாய்ப்புகள் எடுக்கப்பட்டும் அந்த வாய்ப்புகள் பறிபோனதின் காரணம் இதுவே ஆகும். அப்போது இன்றைக்கி என்ன நம்மளுக்கு இருந்திருக்குன்னா எஸ்டர்டே லோ, அதற்கு கீழ் சந்தை இருக்குது. அப்போது இனி பார்த்திங்கன்னா சந்தைக்கு இந்த ஹை, இந்த ஒரு சப்ளை ஜோன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது.
19748 அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது 19745க்கு மேலே க்ளோசிங் கிடைக்க வேண்டும். இப்போ வீக்லி ரேஞ்சை எடுத்துட்டா நம்மளுக்கு வீக்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 300 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்குது. அப்போ 19782 தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஹை. இந்த ஹை இன்னும் நம்மளுக்கு பிரேக் ஆகாத வரை இதுவே தான் ஹையை எடுத்துக்குவோம். அப்போ அதிலிருந்து 300 புள்ளிகளை கழித்தால் நம்மளுக்கு 19482. இதே இன்றைய வந்த லோ தான் இன்றைக்குமே லோ பிரேக் ஆகலை அப்படின்னா 19658 ப்ளஸ் 300 புள்ளிகள், அப்போ 19958. அப்போ ரேஞ்ச் என்ன இப்போதைக்கு இருக்கிற ரேஞ்சு 19482 19958 வரை நம்மளுக்கு ஒரு போராட்ட நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதற்குண்டான நடுநிலை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 120 புள்ளிகள், அப்போ 60 புள்ளிகள் எடுத்தால் 19720 அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளியை இப்போதைக்கு இருக்க போகுது இந்த ரேஞ்ச். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் நடுப்புள்ளி அப்படின்னு எடுத்துட்டா 19720 இது ஒரு மையப்புள்ளியாக இருக்க போகுது. அப்போது மார்க்கெட் வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டானது. ஸ்பாட் 19672, ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19681 இப்போ முடிச்சிருக்காங்க, லோ 680. அப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை க்ளோசிங்காக கொடுக்காது, ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால் நம்மளுக்கு ஃபியூச்சரோட க்ளோசிங் இன்னும் கொஞ்சம் சற்று அதிகரித்து கொடுக்கலாம். இருந்தாலும் நேற்றைய ப்ரீமியம் இப்போ நம்ம லோ படி பார்த்தாலே 19680 அப்படிங்கிறது ஒரு லோ. 19680 ஸ்பாட்டோட ஃபியூச்சரோட லோ. அப்போது ஸ்பாட்டோட லோ அப்படின்னு பார்த்துட்டா 19658. அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 22 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறதா இப்போதைக்கு நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ இந்த 22 புள்ளிகள் இருக்கும்போதே கால் சைட் டைம் வேல்யூ நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுறேன், கால் சைட் டைம் வேல்யூ இருக்கிறதுனால சந்தை மேல் நோக்கி மட்டும்தான் செல்லும், கீழே வராதுன்னு அர்த்தம் இல்லை. சந்தை கீழே வரலாம், எங்கு வந்தாலும் சப்போர்ட் நல்ல இடத்து இருந்து புட் ஆப்ஷன் செல்லர் பேனிக் ஆகாத இடத்துல சந்தை பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துன்னா வேகமாக திரும்பக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கால் ஆப்ஷன் டைம் வேல்யூ இருக்கும்போது புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக ஏறாது. என்ன ஹை வைத்திருந்தாலும் அதிலிருந்து ஒரு இறக்கம் கண்டு அங்கிருந்து தான் ஏறக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது காலை செல்லடிக்கிறவங்களை விட புட் செல்லடிக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு 10 புள்ளிகள் 20 புள்ளிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது நீங்கள் ஆய்வு செய்து தான் முடிவு செய்யணும். இது நம்ம பரிந்துரையை கொடுக்கல, ஆனால் இது நீங்கள் ஆய்வு செய்திருந்தால் இந்த விளக்கம் உங்களுக்கு எளிமையாக புரிந்திருக்கும். அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அட்டவணை நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. 19700 புட் 800 கால். நேற்று வந்து 19800 கால். நேற்றும்போது கடந்த வர்த்தகம் கால் புட் ஸ்ட்ராடல் இருந்து இப்போ ஸ்ட்ராங்கலாக மாறி இருக்குது. இதனுடைய நடுநிலை புள்ளி 19750. இப்போ நம்ம இந்த இடத்துலையே ஸ்ட்ராங்கலோட அளவீடே நம்ம பார்த்தாலும் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸோட அடிப்படையில் எடுத்துக்கோங்க. இப்போ 19700 புட் 95 ரூபாய் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டோட இடம் வந்து 19800 புட் ஆப்ஷனோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தோம். 19800 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 121 ரூபாய். அப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 19679 வந்தது. இப்போ அதன் அருகாமையில் தான் நம்மளுக்கு க்ளோசிங் கிடச்சிருக்கு. இதுதான் காலையிலிருந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இருந்த இடம். அப்போது இப்போ ஸ்ட்ராங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 19700 19800. அப்போது 19700 புட் 95 ரூபாய் அப்படிங்கும்போது 19605. 19800 கால் 42 ரூபாங்கும்போது 19842. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 90 + 40 130. அப்போ ஒரு 137 புள்ளிகள். அப்போ 140 புள்ளிகள் எடுத்துட்டா 19700 140 புள்ளிகளை நம்ம கழித்தால் 19560. இந்த பக்கம் 19940. அப்போ இதனுடைய நடுநிலை புள்ளி 19750 இருக்கும். அப்போ 19750 புட் அண்ட் கால் நம்மளுக்கு ரொம்ப இம்பேக்டட் இருக்கும். அது 125 ரூபாய் இருக்காங்க. அதே மாதிரி 750 கால் 58 ரூபா இருக்காங்க. இவங்க ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் இது ஒரு 120, இது ஒரு 50, 170 புள்ளிகள். அப்போ 183 புள்ளிகள் நம்மளுக்கு வர்றாங்க. அப்போ 19750 புட் ஆப்ஷன் 125 ரூபாய்னா மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 19625. 19750 கால் 58 ரூபாய். அப்போ 19808.
அதே போல் நம்மளுக்கு வந்துட்டு இந்த 2 ப்ரீமியம் 180 புள்ளிகள்னால் இங்கேருந்து 200 புள்ளிகளை மைனஸ் பண்ணால் 19,550, அதிலிருந்து 20 புள்ளிகளை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 19,570. அப்போ இந்த பக்கம் வந்து 19,930 இந்த ரேஞ்ச் இருக்க போகிறாங்க. அப்போ 19,570, 19,625, 19,750, 19,808, 19,930 இந்த லெவலும் இருக்க போகிறாங்க. ஸ்ட்ராங்கலோட அடிப்படை பார்த்தா 19,560, 19,605, 19,700, 19,750, 19,800, 19,842, 19,940 இந்த எல்லைகளும் இருக்க போகிறார்கள். இந்த அளவுகளை நல்லா ஆய்வு செய்து பாருங்கள். ஆப்ஷன் செயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 19,650 பட்தமணியாக இருக்காங்க. இப்போ இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் சற்று அதிகம் இருக்குது. அதனால் வாலிட்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா ஒரு 8, 9, 10 அப்படி இருந்த இடத்துல இப்போ 12 அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு வாலிட்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. 19,650 கால் புட்டு பார்த்திங்கன்னா 103 ரூபா ப்ரீமியம், 71 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு 180 ரூபா ப்ரீமியத்தை கொடுக்குறாங்க. அப்போ 19,650லிருந்து ப்ளஸ் 180 மைனஸ் 180 இந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு 19,500 காலுடைய அடிப்படையில் நம்மளுக்கு 19,708 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 19,600 அடிப்படையில் 19,733 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். 19,700 கால் அடிப்படையில் 19,778 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். நம்மளுக்கு 19,700 புட் ஆப்ஷன் படி ஒரு சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 19,605, 19,600 புட் ஆப்ஷன் 52 வாங்கும்போது 19,548, 19,500 புட் ஆப்ஷன் 25 ரூபாய் 19,475 இது சப்போர்ட் லெவலாக இருக்க போகிறாங்க. 19,800 புட் ஆப்ஷன் 159 ரூபா எடுத்துட்டாலும் கூட 19,641 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். அப்போ சந்தையோட லெவல்ஸ் நம்மளுக்கு சந்தையோட பயணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை ஆய்வு செய்து பாருங்கள். பேங்க் நிஃப்டி இப்போது பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் 45,923, ஃபியூச்சர் வந்து 45,988. ஒரு ப்ரீமியம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு 100 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இருக்க போகிறார்கள். அட்டவணை இவர்கள் நேற்று வந்து ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் இருந்தாங்க. இன்றைக்கி 46,000 கால் அண்டு புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. அதுவும் 46,100 கால் புட்டு கட்டுப்பாடு. அப்போது 2 ஸ்ட்ரேடல்கள் உள்ளடக்கியதாக இருக்குது. அப்போ 46,000 கால் புட்டோட ப்ரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் 256 + 235. அப்போ கிட்டத்தட்ட 500 புள்ளிகள். அப்போ 46,000 அப்படின்னா 46,000 புட் ஆப்ஷன் 256 ரூபாய். அப்போது 256 ரூபாய் மைனஸ் பண்ணால் 45,740, 260 நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது 500 புள்ளிகள் 45,500, 46,000 கால் 235 ரூபா 46,235. அதேபோல் 2 ப்ரீமியம் 46,500. சந்தை பார்த்திங்கன்னா இதற்குட்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 72 புள்ளிகளோட மைனஸ் 0.37%. பேங்க் நிஃப்டி வந்து சரிசமமாக தான் இருக்குது. இருந்தாலும் 46,000 உள்ளடக்கியதாக இருக்குது. 2 பேருமே எஸ்டர்டே லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க. எஸ்டர்டேவில் 19,700 நிஃப்டி அதற்கு பிலோவில் க்ளோசிங் ஆகிருக்காங்க. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் நம்மளுக்கு வந்து 45,925 நம்மளுக்கு ப்ரீவியஸ் லோ. அந்த லோவை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நாளை தினம் 45,500லேருந்து 46,000க்குள்ளே ரொம்ப இம்பேக்டடாக இருக்கும். அதனை பார்த்து புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. ஆப்ஷன் செயின் அடிப்படையில் நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது. அப்போது 45,500 கால் 561 ரூபாங்கும்போது 46,061, 46,000 அப்படிங்கிற இடத்துல 46,235, 46,500 அப்படிங்கும்போது 46,566.
46,500 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 581 ரூபா 600 ரூபா நிச்சட்டாலும் கூட 45,900. 46,000 புட் 256 ரூபா. அப்போ 45,740. 45,500 85 ரூபாங்கும்போது 45,415. அப்போ இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கிற போகிறாங்க. இம்ப்ளாயபிலிட்டி கொஞ்சம் இருக்கிறனால ஒரு வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஸ்ட்ரேடல் அப்படிங்கும்போது 46,000 கால் அண்டு புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்க போகிறாங்க. 46,000 கால் புட் ரெண்டும் இணைந்து 500 ப்ரீமியம் இருக்கிறனால மார்க்கெட் 500 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இதற்குண்டு உண்டான ஆய்வை நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் சந்தையை பாருங்கள். ஆக பார்த்தா நம்மளுக்கு இப்போ டைம் வேல்யூ கால் ஆப்ஷன் கட்ட சற்று இருக்குது. அதனால் இது கரைதலும் இருக்கணும், புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதற்குண்டான பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி நம்மளுக்கு நடைபெற போகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி புரிதல் நீங்கள் கேட்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக நம்மளுடைய வகுப்பில் இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் இருக்காது. வரைபடம் அறவே இருக்காது. நாங்கள் வர்த்தகம் பண்ணுறதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு இருக்காது. நம்ம இவ்வளோ லாபம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தூண்டுதல்களோ ஈடுபாடும் உங்களுக்கு இருக்காது. எங்களுடைய வர்த்தகத்தோட P&L ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, லாப நட்ட கணக்கு, அதனையும் நம்ம காண்பிக்க மாட்டோம். விருப்பம் இருந்தால் நீங்கள் இதனை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பங்கேற்கலாம். எங்களிடம் கற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற, அதாவது எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.